புதுச்சேரியில் கோடைக்காலம் துவங்கியதால் சூடுபிடித்த மண்பானை விற்பனை. கோடை காலத்தை ஒட்டி புதுவையில் குழாய் பொருத்திய மண்பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடைக்காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை இயற்கையாக குளிர வைத்து பருகுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது கோடைக்காலம் துவங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. அதனுடன் ஜக்கு, குவளை போன்ற மண்பானை பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. குழாயில் பொருந்திய மண்பானை 50 முதல் 500 ரூபாய் வரையிலும், ஜக்கு போன்றவை 200 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றது. பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருந்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் இது குறித்து மண்பானை தொழில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த முனுசாமி கூறுகையில், மண்பானத்தின் பயன் என்னவென்றால், மண்பானத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டால் 100 அல்லது 120 வயது வரை வாழ்ந்துள்ளனர். மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தன்மை, உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் மண்பானங்களில் உணவு சமைத்தால் அந்த உணவு 3 நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். தற்போது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும், மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமாக நோய்களை மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும், அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதை தடுத்து மண்பானையை வீட்டில் வாங்கி வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும், இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கிடைக்கும் என கூறியுள்ளார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழிகளை அதிகம் பயன்படுத்துவதால் உலக வெப்பம் அடைதல் அதிகரிப்பதாகவும், இதனால் பெண்களுக்கு கருச்சிதைவும், ஆண்களுக்கு விந்தணு குறைபாடும், குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் காலத்து வழிமுறையான மண்பானைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். என் பேர் வில்லியனூர் கிருஷ்ணன் முனுசாமி. நாங்கள் பாரம்பரியமாக தலைமுறையாக இந்த மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க. நாங்கள் சீசன் காலத்துக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மண்பானை செய்கிறது, பொங்கலுக்கு பானை செய்கிறது, தீபாவளிக்கு நோம்பு சட்டி செய்கிறது, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு செய்கிறது, அதுமாரி கொலு பொம்மை செய்கிறது, அதை மாதிரி திருவிழாக்கள் ஆடி சித்திரை மாதம்லாம் அந்த புறவை எடுப்பு, அந்த குதிரை எடுப்புலாம் செய்கிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறோம். மண்பாண்டம் வந்து தான் ஒரு காலத்தில் வந்து ஒரு ராஜ வம்சமாகவும் நல்லா அது செய்கிறவங்க தான் ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் வாழ்ந்துருக்குறாங்க. அதேமாரி அதை வந்து எல்லோரும் போற்றி புகழ்ந்துருக்குறாங்க. மண்பாண்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அது வந்து ஒரு அழிவின் விளிம்புக்கு போயிட்டுருக்கு. அந்த கம்யூனிட்டி பீப்புளே அதை செய்யறதுக்கு விருப்பப்படுறதில்ல, எல்லோரும் அதை விட்டு போயிட்டுருக்குறாங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணணும், அதை தொடர்ந்து செய்ய வைக்கணுன்றதுக்காக தான் ஒரு 33 ஆண்டுகளாக இதை வந்து பாண்டிச்சேரியில் நாங்கள் ஒரு 22 தலைமுறையாக நாங்கள் செய்து வந்தாலும் அந்த 33 ஆண்டுகளாக வந்து படித்த வேலையில் இளைஞர்களை வந்து பயிற்சி கொடுக்க தொடங்கணும் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் மூலியமாகவும் டிசிஹெச் மூலியமாக ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறோம். மண்பாண்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்டவங்களாம் 100 வயசு, 120 வயசு, 130 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. ஏன்னா அது வந்து பிஹேவிங்கை கற்றுக் கொடுக்கும். எப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே விதமே வந்து பொறுமையை வந்து கற்றுக் கொடுக்கும். அப்போ நம்ம பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் வந்து ஒரு நீண்ட நாள் வாழ முடியும். அதே மாதிரி தான் இந்த கலையில் செஞ்சு உணவு சமைச்சாலும் சரி, தண்ணி ஊற்றி வச்சு குடித்தாலும் சரி, அது என்ன பண்ணுன்னா, தண்ணி ஊற்றி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அமிலத்தன்மையை, உப்பு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அது உறிஞ்சிடும். மண்பானை வந்து உறிஞ்சிடும். அது உரிகிறதுனால நமக்கு வந்து நல்ல தண்ணியை கொடுக்குது. அதுமாதிரி மண்பானத்தில் வச்சு நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா எப்பயும் வந்து கெட்டு போகாது. ஒரு 3 நாள் 4 நாள்லாம் நம்ம புளியோதரெலாம் கிண்டி வச்சு சாப்பிட்ருக்குறோம். நிறையா அந்த காலத்துலாம் 3 நாள் 5 நாள் 6 நாள் கூட நமக்கு அது கெட்டு போகிறதே கிடையாது. அப்போ வேர்க்கிறத கூட அதுவே உறிஞ்சிடும். நல்லா அதில் ஒரு ஃபைபர் சென்சிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் நிறையா இருக்குது. காப்பர் இருக்குது, சில்வர் இருக்குது, அதான் வெள்ளி இருக்குது, அப்புறம் வந்து அயன் இருக்குது. இதெல்லாமே நமக்கு தேவையான அலுமினியா இருக்குது. இந்த நம்ம பஞ்சலோக பாத்திரங்க நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு முன்னாடி மண்பாண்டத்தை தான் வந்து நம்ம வச்சு ரொம்ப இதாக பண்ணோம். இப்பயும் பின்தொடர்ந்து எல்லாரும் அதுமாரி வச்சு நம்ம தண்ணியெலாம் குளிச்சுட்டு வந்தோம்னா, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை விட மண்பானையில் வச்சு நீங்கள் சமைக்கிறது, மண்பானையில் போட்டு வைக்கிறது, மண்பானையில் துவரம்பருப்பு கொட்டி வைக்கிறது, மண்பானையில் எண்ணெய் வச்சது எல்லாமே நம்ம கெடாமல் 1 வருஷத்துக்கான எண்ணெயெல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சுருந்தோம். மண் குதிரில் கொட்டி வச்சது, தானியத்தெல்லாம் மண் குதிரில் தான் சேமித்து வைக்கணும். அப்போ வந்து பூச்சி இதெல்லாம் வராது. அப்போ அதில் வேப்பிலை போடுவாங்க, அதில் வந்து மிளகாய் போட்டு வைப்பாங்க, பூச்சியே வராது. அப்போ நல்ல நல்ல பழக்கத்தெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம விட்டு போயிட்டோம். அதெல்லாம் பின்தொடர்ந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுடைய பாரம்பரியம் நல்லாயிருக்கும். வருங்கால சந்ததிகளுக்கு வந்து நோய் நொடியெல்லாம் வாழ முடியும். இப்போ நிறைய கொடுமையான நோயெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக்காலையும் கழிவால் நிறையா அதெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா மண்பானையை வந்து நம்ம உபயோக தொடங்கணும். ஒவ்வொருத்தரும் கிளாஸ் ஆகும், தட்டாகும், வீட்டில் வந்து சமைக்கிற பாத்திரமாகும். மண்பானை இந்த வெயில் காலத்துக்கு வந்து மண்பானை முக்கியமானது. மண்பானையை வந்து போற்றி புகழ்ந்து வீட்டில் அதை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் எடுத்து குடிக்க தொடங்கினீங்கனாலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட இருக்கலாம். அவ்வளோ அதில் இருக்கிற எல்லா அமிலத்தன்மையை இதெல்லாம் எடுத்து நம்ம உடல் உறுப்பை வந்து சோம்பேறியாக்காமல் வச்சுருக்கும். நம்ம மினரல்ஸே இல்லாமல் நம்ம மினரல் வாட்டர் அது நம்ம வாங்கி குடிக்கிறதுனால கிட்னிலாம் சோம்பேறி ஆகிடுது.
அப்போ அது வந்து அது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஆயிடுது. அது எல்லாத்தையும் நம்ம தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மண் பாத்திரம். ஏன்னா இது ஒரு குபேரத்தன்மை வாய்ந்தது. எப்பயும் வந்து பல்லு விளக்காமையே நம்ம சாணி சட்டியை தொடமாட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிட்டு இருக்கிறோம். சாணி சட்டியில் தான் நம்மளுடைய குபேரத்தன்மையே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அற்புதமான ஒரு அந்த கலையை வந்து இந்த பஞ்சபூதா இல்லைன்னா அந்த கிராஃப்டே முழுமை பெறாது. மண்பாண்ட கலை, இந்த மண்பாண்ட கலையை வந்து எல்லாரும் போற்றி புகழ்ந்து இந்த உலகத்தை வந்து கொண்டாடின எல்லாத்துலேயும் பைபிளையாக இருக்கட்டும், திருக்குறானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மண்பாண்டத்தை பற்றி தான் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. அந்த மண்பாண்டத்தை நம்ம போற்றி புகழ்ந்து நம்ம பாராட்டினாலே வந்து நம்ம ஒரு வல்லரசாக முடியும். குறிப்பாக வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ கருசிதை ஏற்படுது, கருமுட்டை இதாக மாட்டுது, ஆண்களுக்கு விந்து விதனம் ஆகுது, இதெல்லாம் மாதிரி இருக்கிற பிரச்சனைனா கூட இந்த மண்பானையெல்லாம் யூஸ் பண்ணாதனால தான். நம்ம நெகிழியெல்லாம் யூஸ் பண்ணி உலகம் வெப்பமயமாக ஆகிறதுனால ரொம்ப உஷ்ணத்தன்மை அதிகமாகிறதுனால ஒரு மனிதர்களுக்குள்ளே வந்து ஒரு இன சேர்க்கையே வந்து மற்ற உயிரினங்கள் அழிவு மாதிரி மனித இனமும் அழிகிறதுக்கான இதாகிட்டே இருக்குது. நிறைய கொடிய நோய்கள்லாம் வருது. அது காரணம் வந்து நம்ம மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு ஒரு 90% வந்து நம்ம நிறையா சேவ் ஆகலாம். உடற்பயிற்சிலாம் இருக்கணும். அதில் வந்து மண் தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் இது பண்ணுறதுனால அதில் ஒரு மேக்னீசியம் நல்ல ஒரு இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல காந்தத்தன்மைலாம் கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வாழ முடியும். மண்பானையில் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த தண்ணி நம்ம குடிக்க தொடங்கினோம்னாலும் மண்பானையில் சமைக்கிறதுனாலையும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய உயர்ந்த வாழ முடியும். நோயற்ற வாழ்வாக குறைவற்ற செல்வம் வாழ முடியும்.